ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லெக்சர் 2 ஃப்ரம் அரோமேட்டிசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு லெக்சரில் வந்துட்டு நாம் வந்துட்டு நாமன்கிளேச்சர் பற்றி வந்து பார்த்துட்டோம். ஸோ நாமன்கிளேச்சர் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக், நாமன்கிளேச்சர்னால் என்ன, அரோமேட்டிக் எது, ஆன்டி அரோமேட்டிக் எது, நான் அரோமேட்டிக் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது கூடயே நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ அரோமேட்டிக் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த லெக்சரில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் அரோமேட்டிசிட்டியில் வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, குவாசி அரோமேட்டிக்ஸ் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் காம்பவுண்ட் மாதிரி இல்லாமல் சச் எ டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, குவாசி அரோமேட்டிக்ஸ் ஆர் ஜென்ரலி அயனிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அயனிக் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ அயான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இட் வில் பி அன் அயனிக் காம்பவுண்ட். ஸோ அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் த அயனிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் அரோமேட்டிக் that are called as the quasi aromatic. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னா, நான் போலார் காம்பவுண்ட்ஸ் கன்வெர்டட் டு போலார் ஃபார்ம் which shows aromatic nature, that is called quasi aromatic. So non-polar compound is converted into a polar form. ஸோ அப்போனா அங்கே வந்துட்டு என்னென்னா, போலார்னாவே இட் வில் பி அன் அயனிக். ஓகே, ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போனா அது வந்து அயனிக். ஸோ தட் ஷோஸ் அன் அரோமேட்டிக் நேச்சர். அது வந்து ஒரு அரோமேட்டிக் நேச்சரை காமிச்சது அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் அன் குவாசி அரோமேட்டிக். ஓகேவா? குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஹேவ் ஹை டைபோல் மூமெண்ட். ஸோ ஹை டைபோல் மூமெண்ட் இருக்குது, ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ரொட்டேஷன் பேரியர் இஸ் வெரி ஹை. ஸோ ரொட்டேஷன் பேரியர் இஸ் வெரி ஹை, பட் ரொட்டேஷன் எனர்ஜி இஸ் வெரி லெஸ். ரைட்? ஸோ என்னென்னா ரொட்டேஷன் பேரியர். ஸோ ஈஸியாக குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வில் ரொட்டேட். பட் ஸோ இஃப் ஒருவேளை குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு ஹை எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரொட்டேஷன் பேரியர் எனர்ஜி வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இட் கெனாட் ஏபிள் டு ரொட்டேட். அதே ரொட்டேஷன் பேரியர் எனர்ஜி லோவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஏபிள் டு ரொட்டேட். ஓகேவா? ஸோ ரொட்டேஷன் பேரியர் இஸ் ஹை, பட் ரொட்டேஷன் பேரியர் எனர்ஜி இஸ் லோ. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா, குவாசி அரோமேட்டிக் பேசிக்காக இட்ஸ் டிவைடட் இன்டு டூ கைண்ட்ஸ். ஒன்று வந்துட்டு என்னென்னா சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னா சைக்ளிக் கீட்டோன்ஸ். ரைட்? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட், இது வந்துட்டு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ அகெயின் இது வந்துட்டு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். ஒரு 3 மெம்பர் ரிங், ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பாருங்கள், சார்ஜ் செப்பரேஷன் மேபி டன் பை லைக் திஸ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும், இல்லைனா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரலாம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் மேபி இன் ஆப்போசிட் வே. ரைட்? ஸோ இந்த மாதிரி வேலையும் நம்ம எழுதலாம், ஸோ இந்த மாதிரி வேலையும் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ இங்கே அதாவது இந்த 3 மெம்பர் ரிங்கில் பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது, ஸோ திஸ் 3 மெம்பர் ரிங் would be an aromatic in nature. ரைட்? ஸோ எப்படி இது வந்து aromatic in nature? ஸோ போன வீடியோவில் நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த போன வீடியோவை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேவா? ஸோ அதை பாருங்கள். அப்போனா இது எப்படி அரோமேட்டிக்னா எந்த மாதிரி இருக்கும், ஆன்டி அரோமேட்டிக்னா எந்த மாதிரி இருக்கும், நான் அரோமேட்டிக்னா எந்த மாதிரி இருக்கணும், டீட்டெயில்டு வித் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரி திஸ் 5 மெம்பர் ரிங் இஸ் ஆல்சோ an aromatic compound. ஸோ அதாவது பார்த்தா அப்படின்னா 2 ரிங் இருக்கும், அந்த 2 ரிங்குமே அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் அன் குவாசி அரோமேட்டிக். ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜ் இன் 3 மெம்பர் ரிங். ஸோ அப்போ இது வந்துட்டு என்னவா இருக்கும்னா இட்ஸ் ஹேவிங் 4 pi எலக்ட்ரான்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் இன் 5 மெம்பர் ரிங். ஸோ இதுவும் பார்த்தா அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ ஓவரால் இது வந்துட்டு என்னவோ மாறிடும் அப்படின்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா குவாசி அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ ஹைட்ரோ கார்பனில் சிம்பிளாக வி கேன் ஃபைண்ட் 2 ரிங் இருக்கும். அந்த 2 ரிங்கில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா எது அரோமேட்டிக்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா தட் வில் பி கன்சிடர்ஸ் அன் குவாசி அரோமேட்டிக். ஸோ ரெண்டுமே அரோமேட்டிக்காக இல்லை, இட்ஸ் ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாசி அரோமேட்டிக். ஸோ வந்துட்டு ஒரு 4 காம்பவுண்டை கொடுத்து அதில் எது குவாசி அரோமேட்டிக் அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ பேஸ்ட் ஆன் டைபோல் மூமெண்ட், கண்டிப்பாக டைபோல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ எதுக்கு அதிகமாக டைபோல் மூமெண்ட் இருக்கும், எதுக்கு கம்மியான டைபோல் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பற்றி கேட்கலாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் என்ன, சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம். ஸோ சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு நம்ம பின்னாடி வர எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதை தவிர நம்ம வந்துட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா எனர்ஜி பேரியர்ஸை பற்றி கேட்கலாம், எனர்ஜி பேரியர்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா எது குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு நாம் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாமா. ஸோ இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம், ஸோ இந்த கார்பனுக்கு 3 மெம்பர் ரிங்கில் இருக்க இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ரெண்டுமே வந்துட்டு என்னவா மாறிடும்னா அரோமேட்டிக் இன் நேச்சராக மாறிடும். ஸோ ஓவரால் இட் வில் பி கன்சிடர் அஸ் குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ரைட். ஸோ இங்கே பாருங்கள் 3 மெம்பர் ரிங்கில் இருக்க இந்த கார்பனுக்கு யூஸ்வலாக பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த 7 மெம்பர் ரிங்கில் இருக்க கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் ஸோ ஹியர் பாருங்கள் இது வந்துட்டு என்ன அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு என்ன நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ 1 2 3 4, ஸோ 4னா 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 8 பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா it will be considered as an anti-aromatic compound. Okay, it will be considered as an anti-aromatic compound. The overall this compound is not an quasi-aromatic in nature. So இந்த compound வந்து என்னன்னா quasi-aromatic compound கிடையாது. ஸோ இந்த காம்பவுண்ட் ஏன் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் மாற்றி போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கனாலும் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் போட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்னவா உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து அரோமேட்டிக்காக இருக்கும். திஸ் 3 மெம்பர் ரிங் வில் பி ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ அப்போ ஓவராலாக திஸ் வில் நாட் அண்ட் குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் எப்படி போட்ட பார்த்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு அது குவாசி அரோமேட்டிக்காக இல்லை அரோமேட்டிக் நாட் குவாசி அரோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஜஸ்ட் உங்களுக்கு அரோமேட்டிக் கான்செப்ட் பற்றியும் ஆன்டி அரோமேட்டிக் கான்செப்ட் பற்றியும் நான் அரோமேட்டிக் கான்செப்ட் பற்றியும் தெரிஞ்சால் மட்டும் இனஃப். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்படி போட்டு பாருங்கள். இப்படி போட்டால் அப்படின்னா திஸ் வில் பி considered as an aromatic in nature and this will be considered as an aromatic in nature. The overall it will be in quasi aromatic in nature. Right. So இங்கே வந்து பாருங்கள். ஸோ again இங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் போடுங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் போடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு பார்த்தா ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இது வந்து அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ரைட்டா. இது வந்து அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஒன்லி 4 பை எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர், 1 வேக்கன்ட் சைட் இஸ் தேர். ஓகேவா. ஸோ இந்த போரானில் வேக்கன்ட் சைட் இருக்கும். ஸோ பட் இங்கே வந்துட்டு என்னன்னா 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னவாக இருக்குன்னா ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஓவரால் திஸ் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அன் குவாசி அரோமேட்டிக், நாட் குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இந்த காம்பவுண்டு பாருங்கள். இந்த காம்பவுண்டில் this lone pair of electron will be participate in this டீலோக்கலைசேஷன். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். ஸோ இந்த கார்பனில் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்து பாருங்கள். ஸோ ஓவராலாக இது பார்த்தா அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் பிளேனார் அண்டு டீலோக்கலைசேஷன் இருக்குது. ஸோ இதுவும் அரோமேட்டிக் இன் நேச்சர். இந்த ஓவராலாக இது வந்துட்டு என்ன குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஓகேவா. ஸோ அப்போ புரிஞ்சுதா குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சரை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னு புரிஞ்சுதா. வெரி ஈஸியாக இருக்கா. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், ஒரு 4 மாலி இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அரோமேட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், ஆன்டி அரோமேட்டிக் இருக்கிற நேச்சருடைய காம்பவுண்ட், ஹோமோ அரோமேட்டிக் இருக்க நேச்சருடைய காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரி குவாசி அரோமேட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய காம்பவுண்டெல்லாம் ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து என்ன மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் மாதிரி கேட்கலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் மாதிரி கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஈஸியாக நம்ம குவாசி அரோமேட்டிக்னா என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். போன லெக்சரில் பார்த்துட்டு ஹோமோ அரோமேட்டிக்னா என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆன்டி அரோமேட்டிக்கும் ஈஸி, அரோமேட்டிக்கும் ஈஸி. ஸோ என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் டாபிக் தான் இது வந்து அரோமேட்டிசிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா நான் எஃபிஷியண்ட்டாக இன்னும் வந்துட்டு எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். உங்களுக்கு நல்லா எஃபிஷியண்ட்டாக நான் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நான் போக போக நிறைய கற்றுக்கிட்டு எஃபிஷியண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா
cyclic ketones. So second type of questions வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா about cyclic ketones பற்றி கேட்கலாம். So cyclic ketones are also called as a quasi aromatic compound. எப்படின்னா பாருங்க, so this is a normal cyclic ketone, right? So அது வந்துட்டு charge separation will be takes like this, okay? So the negative charge will be usually goes on oxygen, the positive charge will be usually goes on carbon. So இதுவும் பார்த்தா அப்படின்னா ionic species மாறிடும். So this is also in consideration quasi aromatic on cyclic ketones. So this is also considered as an aromatic compound, right? Quasi aromatic compound. So in the quasi aromatic compound, so இந்த cyclic ketone பேஸ் பண்ணியும் வந்துட்டு நிறைய quasi aromatic compounds இருக்கு. So another example வந்துட்டு பாருங்க. So another one example வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். So இங்க வந்துட்டு ஒரு hydrogen, so இங்க வந்துட்டு double bond O. So இங்க வந்துட்டு பாருங்க, இதுல வந்துட்டு என்ன lone pair of electrons இருக்கு which is going to participate in this delocalization. The molecule is in planar, so delocalization of pi electron is there, so molecule is in cyclic. So it will obey the 4n plus 2 rule, 4n plus 2 pi electrons வந்துட்டு obey பண்ணுது. So அப்ப இது வந்துட்டு என்ன அப்படின்னா aromatic in nature. So இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம so the positive charge will be comes over this carbon and negative charge will be goes over this oxygen. So it will be considered as an quasi aromatic because this compound is an ionic species, okay va? So in the compound வந்து என்ன அப்படின்னா ionic species, so this compound will be quasi aromatic in nature, okay va? So இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அளவுக்கு புரியும். For example, ஸோ இந்த மாதிரி ஒரு 7 member ring எடுத்துக்கலாம். ஸோ கீட்டோன், ரைட்டா? ஸோ இங்கே இப்போ இது வந்து சார்ஜ் செப்பரேஷன் யூஸ்வலாக நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு என்ன அப்படின்னா sp2 கார்பன். ஸோ இது வந்துட்டு sp2 கார்பன், எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா sp2 கார்பனாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ molecule is in planar, so it is cyclic, so delocalization of pi electron is there. So hence this will be considered as an quasi aromatic in nature because it is an ionic species, plus minus charges is there, polar formation is there, so it will be considered as an quasi aromatic in nature. That's all. We can easily find what is quasi aromatic in எந்த காம்பவுண்டில் quasi aromatic அப்படின்னு we can easily find, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் ப்ரோட்டோனேஷன், ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ப்ரோட்டோனேஷன், ரேட் ஆஃப் டீப்ரோட்டனேஷன், ஸோ பேஸ்ட் ஆன் டைபோல் மூமெண்ட். ஸோ இதை வச்செல்லாம் நமக்கு வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ரேட் ஆஃப் ப்ரோட்டனேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ப்ரோட்டனேஷன் இஸ் நத்திங் பட் பேசிசிட்டி. ஸோ ஸோ என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டீப்ரோட்டனேஷன் அப்படின்னா அசிடிட்டி. ஸோ என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் இருந்துட்டு ஹெச் ப்ளஸ் ஈஸியாக ரிமூவ் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி கன்சிடரேஷன் மோர் அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ ஹெச் ப்ளஸ்ஸை ஈஸியாக அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தட் வில் பி கன்சிடரேஷன் பேசிக் இன் நேச்சர், ஓகேவா? ஸோ டைபோல் மூமெண்ட், த சார்ஜ் செப்பரேஷன் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ that will have a more dipole moment. So quasi aromatic compound will have a more dipole moment in nature, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், ஆர்டர் ஆஃப் டைபோல் மூமெண்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஓகே? ஆர்டர் ஆஃப் டைபோல் மூமெண்ட், த காம்பவுண்ட் விச் இஸ் குவாசி அரோமேட்டிக், ஸோ தட் வில் பி கன்சிடரேஷன் மோர் டைபோல் இன் நேச்சர், ரைட்டா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஸோ the negative charge will be for oxygen, the positive charge will be for carbon. ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் சார்ஜ் will be for oxygen, positive charge will be for carbon. ஸோ நான் எல்லா இடத்துலையுமே அந்த டபுள் பாண்டை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த டபுள் பாண்ட் will be converted into a single bond, ரைட்டா? ஸோ டபுள் பாண்ட் will be converted into a single bond. ஸோ நான் வந்துட்டு அகெயின் இதை வந்துட்டு எரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ டபுள் பாண்ட் நான் வந்து ஆசிட்ஸ் அப்படியே வச்சிருக்கேன், ஓகேவா? டபுள் பாண்ட் will be converted into that single bond, ஓகேவா? ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, என்ன நான் வந்து எல்லா இடத்துலையும் டபுள் பாண்டே வச்சிருக்கேன் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பார்த்துட்டு அப்படின்னா there is no lone pair on boron, only vacant site is there. ஸோ only 4 pi electrons are there. 4 pi electrons இருந்துச்சு அப்படின்னா that will be considered as an anti aromatic in nature, so that will be not an quasi aromatic in nature. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படின்னா lone pair is present on the nitrogen, so totally 6 pi electrons, so it will be aromatic in nature. So ionic species is there, so இது வந்து என்ன quasi aromatic in nature, ரைட்டா? ஸோ இது வந்து பாருங்க ஒரு sp3 கார்பனே இருக்குது. ஸோ sp3 கார்பன் இருந்தால் அப்படின்னா the molecule is not in planar. ஸோ மாலிகுல் வந்து planar இல்லை அப்படின்னா அது வந்து நான் aromatic in nature, ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டர் வந்து என்ன ஸ்டெபிலிட்டி பொறுத்து. ஸோ த மோர் ஸ்டேபிள் தான் வந்து என்ன அப்படின்னா
குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ தட் வில் பி கன்சிடர் அஸ் அன் மோர் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நான் அரோமேட்டிக் இன் நேச்சருக்கு மோர் டைபோல் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி வி ஹேவ் ஆன்டி அரோமேட்டிக். ஓகேவா? ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அப்போ ஆர்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஸோ இது பின்னு வச்சுக்கலாம், இது வந்து சின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பி சி ஏ. ஸோ இதான் வந்து என்னென்னா டைபோல் மூமெண்ட்டோட ஆர்டர். ஓகேவா? ஸோ விச் வில் ஹேவ் த மோர் டைபோல் மூமெண்ட் அப்போ ஸோ த பி காம்பவுண்ட் வில் ஹேவ் மோர் டைபோல் மூமெண்ட் பிகாஸ் தட் வில் பி குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரேட் ஆஃப் ப்ரோட்டனேஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் விச் வில் பி ஆஸ்க்ட் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ ரேட் ஆஃப் ப்ரோட்டனேஷன் அப்படின்னா இது வந்து அசிடிட்டி பேஸ் பண்ணு, அதாவது ஆசிட் பேஸ் கான்செப்டில் வந்துட்டு ஆர்கானிக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். பேஸ்ட் ஆன் அரோமேட்டிசிட்டியை பொறுத்தும் நான் வந்துட்டு பேசிசிட்டி பற்றியோ அசிடிட்டியை பற்றியும் நம்ம வந்துட்டு பேசலாம். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ப்ரோட்டனேஷன் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ த குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேசிக் இன் நேச்சர். த மோர் குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட் வில் பி த மோர் பேசிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் எது வந்து மோர் குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ எல்லாமே டபுள் பாண்ட் வில் பி கன்வெர்டட் இன்டு a சிங்கிள் பாண்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ வந்து சார்ஜ் எழுத போகிறோம். ஸோ அப்படி சார்ஜ் எழுதும்போது நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பன், நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பன். ஸோ நெகட்டிவ் சார்ஜ், ஸோ ஹியர் there is a positive charge. ஸோ it will be considered as A, B, C. ஸோ இது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா குவாசி அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து sp3 கார்பன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்மாக ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அப்போது same order will be there B, C, A. So rate of protonation will be BCA. So the B compound will be the more basic in nature. So more basic in nature. Okay, more basic in nature. So A compound will be least basic in nature. Okay, least basic in nature. So இவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன rate of protonation வச்சு we can able to say which is more basic in nature, which is least basic in nature அப்படின்னு நம்ம rate of protonation வச்சுட்டு ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ the next thing is rate of protonation. So same thing, the rate of protonation. So same டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டபுள் பாண்டையும் வந்துட்டு சிங்கிள் பாண்டாக மாற்றிட்டு சார்ஜ் செப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் டபுள் பாண்ட் வந்துட்டு சிங்கிள் பாண்டாக மாற்றிட்டு சார்ஜ் செப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் sp3 கார்பன் இஸ் தேர். ஸோ இது வந்துட்டு என்ன நான் பிளானர் இன் நேச்சர். ஸோ இது வந்து என்னென்னா நான் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ திஸ் ஒன் லோன் பேர் வில் பி பார்ட்டிசிபேட் இன் த டீலோக்கலைசேஷன். அப்போ ஒரு லோன் பேர் மட்டும் டீலோக்கலைசேஷனில் பார்ட்டிசிபேட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அப்போ அயனிக் ஸ்பீஷஸாக இருக்கனால அது வந்துட்டு என்ன குவாசி அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பாருங்கள் வேக்கன்ட் சைட் இருக்கும், 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆப்வியஸ்லி இட் வில் பி கன்சிடர் அஸ் அன் ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சர் விச் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா more basic in nature. So quasi aromatic compounds are more basic in nature. So but this compound will be a least basic in nature. Okay, anti aromatic compounds are least basic in nature because the rate of protonation will be directly proportional to basicity, right? Okay, so next வந்து என்ன type of questions கேட்கலாம் அப்படின்னா so actually வந்துட்டு these are the types of questions which will be asked in based on quasi aromatic compounds. Quasi aromatic compounds பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் கம்பேரிசன் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாலிகுலுக்கும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ இந்த மாலிகுலுக்கு கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ அதில் எப்படி சார்ஜ் செப்பரேஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாலிகுலுக்கு பாருங்கள், இந்த மாலிகுலுக்கு வந்துட்டு நம்ம இப்போ என்ன மாதிரி இது வந்து எப்படி சார்ஜ் செப்பரேஷன் பண்ணலாம்னா இந்த டபுள் பாண்ட் வில் பி கன்வெர்டட் அஸ் அன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் வில் பி அ நெகட்டிவ் சார்ஜ், ரைட்டா? ஓகே. ஸோ ஏன் நம்ம வந்து இது எழுதக்கூடாது, இந்த மாதிரி ஏன் எழுதக்கூடாது? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி தேர், ஸோ நெகட்டிவ் இந்த மாதிரி ஏன் எழுதக்கூடாது? ஸோ எப்பவுமே பார்த்தா அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டெர்ஷரி கார்போகேட்டைன் வில் பி மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ இப்படி டெர்ஷரி கார்போகேட்டைன் தான் வந்து மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ தட்ஸ் வை ஹியர் வி ஆர் ரைட்டிங் positive charge because this carbon will be considered as a tertiary carbon but primary carbon will be more ionic in nature இருக்கும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து எங்கன்னா அப்படின்னா கார்பேனயான் அப்படிங்கிறது எங்கே வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அப்படின்னா பிரைமரி கார்பனில். தட்ஸ் வை நெகட்டிவ் சார்ஜ் நம்ம வந்து இங்கே போகிறோம். ஸோ திஸ்
டைப் ஆஃப் சார்ஜ் செப்பரேஷன் இஸ் வெரி அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து பட் இருந்தாலும் இது வந்துட்டு என்ன அப்படின்னா போலார் ஃபார்மை எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது இருந்தாலும் இங்கே வந்துட்டு என்னென்னா போலார் ஃபார்ம் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே திஸ் டூ, ஸோ இங்கேயும் அதே தான் சேம் கேஸ். இருந்தாலும் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா போலார் ஃபார்மேஷன் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா பிகாஸ் த கார்பானியான் அப்படிங்கிறது வந்து sp3 கார்பன் வந்துட்டு இஸ் நாட் தட் மச் என்ன சொல்கிறது தட் மச் எலக்ட்ரோநெகட்டிவ் இன் நேச்சர். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த கார்பனில் ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு these two compounds are considered as non-aromatic compounds. ஓகேவா? these two compounds are considered as non-aromatic compounds. ஸோ இங்கே பாருங்கள், பட் இந்த கேஸில் பாருங்கள். ஸோ இந்த கேஸில் பாருங்கள். ஸோ ஹியர் வில் பி நெகட்டிவ் சார்ஜ், ஸோ ஹியர் வில் பி பாசிட்டிவ் சார்ஜ். அப்படி போட்டிங்க அப்படின்னா so this carbocation will be stabilizes by this tertiary carbon. So this carbanion also stabilizes by this aromatic nature, right? So this carbanion is stabilized by this aromatic in nature, but this carbocation will be stabilizes by this tertiary carbon, right? So adanal this compound will be more stable. So this compound will be more stable, that will be considered as quasi aromatic in nature. Okay, so quasi aromatic compounds are usually a stable compound. So inge parunga same thing, the lone pair is present over here. So inge vandu பார்த்தா அப்படினா single bond convert பண்ணிட்டு charge separation பண்ணோம் அப்படினா negative charge positive charge, right? So inge this negative charge will be stabilizes by this aromatic one, but this positive charge will be stabilizes by this lone pair, right? This positive charge will be stabilizes by this lone pair. So appo this compound is also a stable compound, and this is also considered as an quasi aromatic compound. This is also considered as a quasi aromatic compound. So that's it. Okay va? So எதனால அந்த these types of compounds வந்துட்டு not aromatic ன்னு சொல்றோம் அப்படினா ஸ்டெபிலிட்டி தான். ஸோ இது வந்துட்டு இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டேபிள் ஆனாலும் திஸ் நெகட்டிவ் சார்ஜ் அன்ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்துட்டு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாவே திஸ் வில் பி கன்சிடர் அஸ் அன் நான் அரோமேட்டிக் இன் நேச்சர், ஸோ ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ அது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அதனால் தீஸ் டைப்ஸ் ஆஃப் அயனிக் செப்பரேஷன் டஸ் நாட் டேக் பிளேசஸ் ஓவர் ஹியர். ஓகேவா? அதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் ப்ரோட்டனேஷன்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ ரேட் ஆஃப் டீப்ரோட்டனேஷன் பற்றி கேட்கலாம். ஸோ தட் வில் பி அன் அசிடிட்டி ஆர்டர். ஸோ எங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகுமோ தட் வில் பி கன்சிடர் அஸ் அன் மோர் aromatic, that will be considered as a more acidic compound, right? So that will be considered as a more acidic compound. So அப்போ அது வந்துட்டு எது more acidic-ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 types of ஹைட்ரஜன் வந்து கொடுத்துருக்காங்க, HA, HB, HC. ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம டீப்ரோட்டனேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ here will be the negative charge. So now here will be the negative charge and here will be the finally here will be the negative charge. ஓகே, அப்போ இதில் எது வந்து மோர் ஸ்டேபிள்? The aromatic one which is will be the more stable. So this compound will be an aromatic compound because 6 pi electrons are there, so delocalization is there. So and also this compound will be a cyclic and planar, so this will be considered as an aromatic compound. So this compound will be 4 pi electrons are there, so this will be an anti-aromatic compound. So sp3 carbon is there, so இது வந்து என்ன non-aromatic compound. So usually the aromatic compound will have more acidic in nature than non-aromatic compound, then finally anti-aromatic compound, right? So on the order padi the rate of deprotonation will be easily find. Okay, easier நம்ம rate of deprotonation கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? So that's all about the rate of deprotonation. So next thing வந்து பார்த்தா அப்படின்னா அனுலின்ஸ். ஸோ அனுலின்ஸ்னா என்ன? ஸோ அனுலின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு 4 மெம்பர் ரிங்ஸில் அனுலின்ஸ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும். 4 மெம்பர் ரிங்கில் வரும், 6 மெம்பர் ரிங்கில் வரும், 8 மெம்பர் ரிங்கில் வரும். ஏன்னா அனுலின்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு மோனோசைக்ளிக் காம்பவுண்ட். என்ன அப்படின்னா ஒரு மோனோசைக்ளிக் காம்பவுண்ட். அனுலின் அப்படிங்கிறது ஒரு மோனோசைக்ளிக் காம்பவுண்ட்.
which contains an alternate double bond. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம் இது வந்துட்டு அனுலினா சார், இது வந்துட்டு மோனோசைக்ளிக் கிடையாது, அதாவது என்ன அப்படின்னா 2 ரிங் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எஸ், இது வந்துட்டு என்னென்னா அனுலின் காம்பவுண்ட் கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் அனுலின் காம்பவுண்ட். ஏன்னா இதில் வந்துட்டு இது என்ன மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் கிடையாது. இது வந்து என்னென்னா 2 ரிங் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் கிடையாது. அப்போ எதுப்பா 10 அனுலின் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, சாரி 1 minute. ஸோ அப்போது 10 அனுலின் எதை சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ திஸ் வில் பி கன்சிடர் as an 10 அனுலின் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ டபுள் பாண்டை நம்ம கரெக்ட் பண்ணலாமா இப்போது? ஓகே, 1 2 3 4 5 6 இருக்கா? வெயிட் அ மினிட், சாரி வெயிட் அ மினிட், சாரி. ஸோ அப்போ 10 அனுலின் வந்து என்ன அப்படின்னா ஓகேவா, One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, 10 carbon is there. Okay, sorry, yeah, here I find the mistake. So this is what the 10 anuline. Okay, so bicyclic compound, it is a anuline அப்படிங்கிறது என்ன அப்படின்னா monocyclic compound which contains an alternate double bond. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் இட் வில் பி அன் ஈவன் கார்பன். ஓகேவா? ஈவன் கார்பனில் மட்டும் தான் பாரு. சரிங்க பாருங்கள், 4, 6, 8 எங்கேயுமே நம்ம வந்துட்டு 5 அனுலின்னு சொல்ல மாட்டோம், 7 அனுலின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஈவன் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கணும், ப்ளஸ் மோனோசைக்ளிக் காம்பவுண்டாக இருக்கணும். ஸோ இந்த 4, 6 இது எல்லாமே என்னென்னா கார்பனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் வித் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அனுலின்ஸ்க்கு பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அனுலின்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா 4 அனுலின். ஸோ 4 அனுலின் வில் பி a 4 member ring which contain 2 double bonds. அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? ஸோ திஸ் வில் பி an ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். எப்படி சொல்கிற 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சைக்ளிக். இது வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேனார். ஸோ தட் வில் பி கன்சிடர் as an ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பென்சின். ஸோ பென்சின் வந்துட்டு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தெரியும், பென்சின் வில் பி an aromatic compound. ஸோ அதே மாதிரி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது பென்சினில். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் cyclic compound, it will be a planar compound. So that will be considered as an aromatic in nature. So this will be an aromatic compound, right? So next வந்து பாருங்க 8 அனுலின். ஸோ இது 8 அனுலின் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஒய் இது வந்து நான் அரோமேட்டிக்னு சொல்கிறாங்க? ஏன்னா திஸ் காம்பவுண்ட் இஸ் நாட் எ பிளேனார். இது வந்து என்னென்னா பிளேனார் காம்பவுண்ட் கிடையாது, நான் பிளேனார் காம்பவுண்ட். பிகாஸ் இட் வில் பி டப் ஷேப்டு. ஓகேவா? இது வந்துட்டு என்னென்னா நான் பிளேனார் காம்பவுண்ட். ஸோ இதோட ஷேப் வந்துட்டு பார்த்தோன்னா டப் ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் பிளேனார் காம்பவுண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ 10 அனுலின். ஸோ 10 அனுலினில் இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக் இன் நேச்சர். பிகாஸ் திஸ் ஹைட்ரஜன் வில் ஃபார்ம்ஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ அதனால் இது வந்துட்டு பிளேனாரில் இல்லாமல் நான் பிளேனாராக மாறிடும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். But this compound will be considered as an aromatic in nature. ஓகேவா? bridged அனுலின் கூட சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா aromatic in nature. பிகாஸ் இது வந்துட்டு தனியாக எபோவில் இருக்கும். ஸோ இது இந்த கீழே இருக்க அந்த 10 கார்பன்ஸும் வந்துட்டு என்னென்னா பிளேனில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். டீலோக்கலைசேஷனில் எது இன்வால்வ் ஆகுதோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதனால் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் 12 அனுலின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த 3 ஹைட்ரஜனுமே சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை ஏற்படுத்தும். ஸோ அப்படி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை நம்ம வந்து ஏற்படுத்தும் போது இந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஹோலாக பிளேனாரில் இல்லாமல் நான் பிளேனார் காம்பவுண்டாக மாறிடும். ஓகேவா? நான் பிளேனார் காம்பவுண்டாக மாறிடும். ஸோ அப்போ நான் பிளேனார் காம்பவுண்ட் அப்படின்னா அது வந்து நான் அரோமேட்டிக் இன் நேச்சர், ரைட்டா? ஸோ இந்த காம்பவுண்டு பாருங்கள். ஸோ இந்த காம்பவுண்டில் திஸ் பை எலக்ட்ரான் வில் பி not involved in delocalization. ஓகேவா? not involved in delocalization. இது வந்துட்டு டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே மற்றதெல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ 1
2 3 4 5 6 அப்போனா 12 pi electrons are there. ஸோ அப்போ 12 pi electrons அப்படின்னா 4n pi electrons ரூலை வந்துட்டு ஒபே பண்ணும். ஸோ இட் டஸ் நாட் ஃபாலோஸ் த Huckel's rule. ஸோ திஸ் வில் பி கன்சிடர் as an anti-aromatic compound. ஓகேவா? ஸோ சேம் திங் ஓவர் ஹியர். பட் இதில் வந்துட்டு இந்த டபுள் பாண்ட் வில் பி இன் என்ன சொல்கிறது, திஸ் டபுள் பாண்ட் வில் பார்ட்டிசிபேட் இன் த delocalization. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் 6 pi electrons are there. ஸோ அப்போனா வந்துட்டு 12 pi 6 double bonds totally 12 pi electrons. ஸோ 4 n pi electrons ரூலை வந்துட்டு ஒபே பண்ணும். ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இஃப் நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டில் நம்ம சம் மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது சம் மெட்டல்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, லைக் வி ஆர் ஆடிங் சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஓவர் ஹியர். ஸோ எலக்ட்ரான்ஸை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா will get this compound will be converted into an aromatic compound. என்னன்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா that compound will be an aromatic in nature மாறிடும். எப்படின்னா இப்போ அந்த காம்பவுண்ட் வந்து என்னமா மாறிடும் அப்படின்னா, ஸோ லைக் திஸ் இட் வில் சேஞ்சஸ். ஏன்னா 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம், அப்போது 2 நெகட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஸோ மற்றதெல்லாம் அதே மாதிரி அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 12 electron compound, this will be a 12 electron compound is converted into an 14 electron compound. ஓகேவா? இது வந்து என்ன 14 electron compound. ஸோ 14 electron compound will be obeys an Huckel's rule and that will be considered as an aromatic in nature. ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து 12 electron compound that will be an anti aromatic in nature. ஸோ ஒரு மெட்டலில், ஸோ இதில் வந்துட்டு ஒரு மெட்டல் ஆட் பண்ண அப்படின்னா that metal will donate an electron to this compound. ஸோ 2 electrons donate பண்ணும். ஸோ 12 electron is converted into a 14 electron compound. That 14 electron compound will be an aromatic in nature. Right? So next வந்துட்டு என்ன அப்படின்னா 14 aniline. So same thing, this will be not involved in delocalization. ஓகேவா? ஸோ மற்றெல்லாம் delocalization இன்வால்வ் ஆகும். ஸோ யூஸ்வலி this compound will be considered as an aromatic compound, but this is not an aniline compound. ஸோ this is not an aniline compound. ஏன்னா நமக்கு மோனோசைக்ளிக் ரிங் தான் வேணும். ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு மோனோசைக்ளிக் ரிங்காக இருக்கும். ஓகேவா? ஒரே சைக்ளிக் ரிங். ஸோ அப்போது ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 14 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ that's why this is called as an 14 aniline. ரைட்டா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்னால எந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்காது. ஏன்னா இந்த ரிங் வந்துட்டு என்னென்னா ரிங் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இந்த 4 ஹைட்ரஜனால எந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்காது. ஸோ ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் காம்பவுண்ட் வில் பி இன் பிளேனார். ஸோ பிளேனார் காம்பவுண்டாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 14 pi எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ 14 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 4n+2 ரூலை ஒபே பண்ணும். 4n+2 ரூலை ஒபே பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் காம்பவுண்ட் வில் பி an aromatic compound. ஸோ இது வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா aromatic compound-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ 16 aniline. ஸோ 16 aniline பார்த்தா அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு என்னென்னா ரிங் சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ ரிங் சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசுனால இங்கே இருக்க ஹைட்ரஜன்னால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் திஸ் காம்பவுண்ட் வில் பி a planar compound. ஓகேவா? ஸோ சைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே. ஸோ delocalization இருக்குது. ஓகே. ஸோ பட் இது வந்துட்டு என்னென்னா 4n pi electrons ரூலை தான் ஒபே பண்ணும். ஸோ that's why this compound is called as an anti-aromatic compound. 16 aniline is an anti-aromatic in nature. ஸோ 18 aniline. ஸோ ரிங் சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே இருக்கிற ஹைட்ரஜனால எந்த ஒரு ரிப்பல்ஷனும் இருக்காது. ஸோ அப்படி எந்த ஒரு ரிப்பல்ஷனும் இல்லை அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்ன பிளேனார் இன் நேச்சர். ஸோ சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ delocalization is there. 4n+2 pi electrons ரூலையும் ஒபே பண்ணுது. ஸோ திஸ் காம்பவுண்ட் வில் கன்சிடர் as an aromatic compound. ஓகேவா? ஸோ திஸ் காம்பவுண்ட் வில் பி an aromatic compound. ஸோ 18 electron is an aromatic compound, 16 electron is an anti-aromatic compound, 14 electron compound is an aromatic compound. So 12 aniline is an non-aromatic in nature. 10 aniline is also a non-aromatic in nature. So 6 aniline is an aromatic in nature. 8 aniline is also a non-aromatic in nature. 4 aniline is an anti-aromatic in nature. That's what we need. Right? So next, this is what about aniline. So next வந்து பார்த்தா அப்படின்னா azulene. ஸோ அசுலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசுலினோட பேசிக்காக வந்துட்டு இதோட சார்ஜ் செப்பரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இதுவும் வந்துட்டு என்னென்னா ஒரு வகையான குவாசி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா சார்ஜ் செப்பரேஷன் இஸ் தேர். அனுலின் வந்துட்டு யூஸ்வலாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா இட் வில் பி அன் மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். ஸோ அதான் ஆப்வியஸ்லி இது வந்து என்ன குவாசி அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ இது வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அரோமேட்டிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஹைலி சாலபிள் இன் நேச்சர் விச் கண்டெய்ன்ஸ் அண்ட் ஹை டைபோல் மூமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்ட் பார்த்தா அப்படின்னா லுக்ஸ் லைக் அண்ட்
என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா நாப்தலின் மாதிரி இருக்குது. ஸோ நாப்தலின் இதுவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அசுலின் விசஸ் நாப்தலின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசுலின் விசஸ் நாப்தலின் பார்த்தோம் அப்படின்னா நாப்தலின் வில் பி மோர் அரோமேட்டிக் இன் நேச்சர் கம்பேர் டு அசுலின். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நாப்தலின் வில் பி more aromatic in nature compared to azulene. So azulene is one type of quasi aromatic compound. அதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? So it is not a neutral molecule, it is an ionic molecule. So that's all about we need to know about this azulene. So next வந்துட்டு என்ன, stability. Aromatic is more stable than quasi aromatic in nature. So this thing நமக்கு வந்து நான் வச்சுக்கணும். ஸோ அதான் naphthalene is aromatic in nature, azulene is quasi aromatic in nature. So அதனால naphthalene will be more stable compared to azulene. So அதான் aromatic compound will be more stable compared to quasi aromatic in nature. Neutral molecule is more stable than charged one. அதே தான் இங்கேயும் அதே தான். ஸோ naphthalene is a neutral molecule but azulene is a charged molecule. So neutral molecule will be more stable compared to charged one, right? So that's why the aromatic compound will be more stable compared to quasi aromatic compounds. Okay. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம வந்துட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சரை வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நான் அடுத்த லெக்சரில் உங்களை சந்திக்கும் வரை பாய். எல்லோரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.